ஹாய் அண்ட் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திதில் கிச்சன். இன்றைக்கி சூப்பர் அண்ட் டேஸ்டான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அவல் உப்புமா. இந்த அவல் உப்புமா ரொம்ப ஈஸியாக குயிக்காக செஞ்சலாம். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு 1/4 கப் அளவுக்கு நடக்கல்லையை போட்டுக்கோங்க. இது நடக்கல்லை பார்த்திங்க அப்படின்னா ஒரு 75 கிராம்லேருந்து 100 கிராம் அளவுக்கு இருக்கும். ஸோ நடக்கலையை போட்டுட்டு இது மாதிரி நல்லா வெடித்து வரும் இல்லைங்களா. ஸோ இது லைட்டாக மீடியம் அண்ட் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ரொம்ப கருக விடாமல் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது எண்ணெயே இல்லாமல் நல்லா வடிகட்டி ஒரு பிளேட்டில் மாற்றி உரமாக எடுத்து வச்சுருங்க. இப்போ அதே கடாயில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. கடுகு வெடித்து வந்ததுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாயை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை இதில் சேர்த்துக்கோங்க. அடுத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 2 பெரிய வெங்காயத்தை நல்லா சாப் பண்ணி, அதாவது குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை இதில் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வணங்கி வர வரைக்கும் நல்லா வணக்கிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு. அடுத்து ஒரு பெரிய தக்காளியை சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கோம், அதே இதில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே தக்காளி வணங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்து அதையும் நல்லா கிளறி விட்டு தக்காளி நல்லா வணங்கி வர்ற வரைக்கும் நல்லா வணக்கிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா வணங்கிருச்சு. இது ஒரு கிளறி விட்டுட்டு ஸ்லோலியே வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் 2 கப் அவளுக்கு அவல் எடுத்துக்கோங்க. இந்த அவல் பார்த்திங்க அப்படின்னா 200லேருந்து 250 கிராம் அளவுக்கு இருக்கும், அதாவது 1/4 கிலோ அளவுக்கு இருக்கும். ஸோ இந்த அவலை நல்லா கழுவிட்டு, அதாவது 2 டைம் நல்லா கழுவிட்டு உடனே வடிச்சிடுங்க. நல்லா வடித்ததுக்கப்புறம் உடனே கடாயில் சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க. ஆல்ரெடி ஒரு டைம் உப்பு சேர்த்துருந்தோம், அதே ஞாபகத்தில் வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம அவளையே உடனே போட்டு கலர்றோம் அப்படின்னா ரொம்ப நேரம் வாஷ் பண்ணிவிட்டு வச்சுருந்தோம் அப்படின்னா ரொம்ப கொலன்னு போயிடும். அதனால் உடனே கழுவிட்டு நல்லா வடிகட்டிட்டு இதில் சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணுறப்பயே அவள் நல்லா சூடாகி ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆயிரும். அப்படியே லைட்டாக எடுத்து வாயில் போட்டு பாருங்கள், உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வறுத்து எடுத்து வச்சுருந்த நடக்கல்லையும் இதில் போட்டுக்கோங்க. இது கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு நிமிஷம் போல் ஸ்லோவில் வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. சூப்பர் அண்ட் டேஸ்டான அவல் உப்புமா ரெடி. இதை குயிக்காகவும் செஞ்சிடலாம். அவல் உப்புமா பரிமாறும் போது கூடவே கொஞ்சம் ஊறுகாயும் ஒரு சின்ன பீஸ் லெமன் துண்டும் வச்சு பரிமாறுங்க. ஸோ இந்த ரெசிபி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. வெயிட் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.